வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் என்ற சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நாலேஜ் அண்ட் கரிக்குலத்தில் நாலேஜ் அண்ட் நோயிங் என்ற டைட்டில் தான் பார்க்க போகிறோம். நாலேஜ் அண்ட் நோயிங்கில் வந்துட்டு மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதுதான் வந்து மீன் பண்ணுது. செகண்ட் பாயிண்ட் வந்து அவேர்னஸ் ஆஃப் அ பர்சன் அப்டைன் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பர்சனை பற்றி அவேர்னஸ் இருக்கணும், எப்படி வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்றது வந்து தெரிய வரணும். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து நாலேஜ்ன்றது தியரிட்டிக்கலாகவும் இருக்கணும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து தான் சப்ஜெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட்ன்றது ஃபிலாசபர் பிளாட்டோ வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரூத் பிலீஃப். நாலேஜ்ன்றது ஜஸ்டிஃபைட் இன் ட்ரூத் பிலீஃப், உண்மையாக வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்துட்டு நாலேஜ்ன்றது ரிலேட்டட் டு எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இது வந்து அவேர்னஸ் ஆஃப் அ சப்ஜெக்டாக வந்துட்டு இருக்கும். நம்ம சப்ஜெக்ட் அவேர்னஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஒரு நாலேஜ்ன்றது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு நாலேஜ்ன்றது வந்து கற்றுக்கணும் அப்படின்றாங்க. சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நாலேஜ்ன்றது சப்ஜெக்டில் வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி, இப்போ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ்லாம் மாறுதுல, அது மாதிரி சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலான்றாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் நாலேஜ்ன்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. என்னென்ன டைப்ஸாக? எம்ப்ரியல் நாலேஜ், ப்ரொசீடியல் நாலேஜ், ரேஷ்னல் நாலேஜ், டிஸ்ட்ரிபியூட்டட் நாலேஜ், ரிவல்டு நாலேஜ். ஃபஸ்ட்டு எம்ப்ரியல் நாலேஜ்ன்றது என்ன அப்படின்னா எவிடன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இட் இஸ் அட்டைன்ட் த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த லிக்யூடு ஊற்றுனேன், இந்த லிக்யூடு ஊற்றுனேன், அதனால் இந்த இது வந்துட்டு அந்த ஆசிட் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்லலாம் வந்து சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து எம்ப்ரியல் நாலேஜ். ப்ரொசீடியல் நாலேஜ் வந்து நாலேஜ் ரெகார்டிங் ஹவு டு டூ சம்திங், ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேப்பர் கப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட் பேப்பர் எடுத்துக்கணும், அது 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். அது ஃபோல்ட் பண்ணி செஞ்சால் பேப்பர் கப் வந்து பேப்பர் போட்டோ இல்லை பேப்பர் கப்போ வந்துட்டு வந்துடும். அந்த மாதிரி ஏதாவது வந்து அனதர் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக சொன்னோன்னா, ஒரு பேர்டு வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணுக்கு வந்து வரைய சொல்லிக் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு சர்க்கிள் போடு, நெக்ஸ்ட்டு ஓவல் ஷேப் போடு, நெக்ஸ்ட்டு வந்து லெக்குக்கு ஸ்ட்ரைட் லைன், டூ ஸ்ட்ரைட் லைன் கிராஸ் பண்ணு, லெக்கை கிராஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணும் இல்லை ஏதாவது வரையணும் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். அது வந்து ப்ரொசீஜியல் நாலேஜ். ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறது, அதுதான் சிம்பிளாக சொல்லப்போனால். ரேஷ்னல் நாலேஜ்னால் நாலேஜ் அப்டைன் டு ரீசனிங் மூலமாக. இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரீசன் ஏதாவது சொல்லுவாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, கொரோனான்றது ஒன்று வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும் கொரோனான்றது வந்துச்சு. இப்போ கொரோனாவை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ கொரோனான்றது எப்போ வந்துச்சுன்னா 2019 வந்துச்சு. அந்த 19ன்றத இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்போ வந்து பேக் டு மெமரிஸ் வந்து நீங்கள் ரிமைண்டர் பண்ணணும். என்னென்ன சிம்டம்ஸ் வந்துச்சு, காஃபு, கோல்டு, ஃபீவர் இதெல்லாம் வந்துச்சுன்னா கொரோனா கன்ஃபார்மாக அப்படின்னு டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் வந்து ரீசனோட வந்துட்டு நாலேஜ் அப்டேட் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டட் நாலேஜ்ன்றது சிங்கிள் பர்சனால் மட்டும் அது பண்ண முடியாது. கெனாட் பி ஸ்ப்ரெட் பை சிங்கிள் பர்சன், ஒரு ஆள் மனால் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. நிறையா டிஃப்ரெண்ட் நாலேஜ் பேசிஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பில்ட் பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் பில்ட் பண்ணணும்னா அதை பற்றி நாலேஜ் இருக்கணும், எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கட்டலாம் அப்படின்னு. ஏன்னா நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்துருச்சு. அதையும் தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன வித்தியாசம் காட்டலாம், என்ன டிஃப்ரென்ஸ் காட்டினா மக்கள் தொகை வந்து கூடும்ன்றது வந்துட்டு நிறையா டிஃப்ரென்ஸ் காட்டணும். இன்ஜினியர்ஸும் ஆர்கிடெக்ட்ஸும் டாக்டர்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் லேபர்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி வித்தியாசமாக காட்டலான்றது வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்று வந்து ரிவல்டு நாலேஜ்னால் என்ன அப்படின்னா அந்த நாலேஜ் வந்துட்டு காட் ரிவல்ஸ் செலக்டட் பர்சன் சச்சஸ் ப்ரொஃபஸர்ஸ். ரிவல்டு நாலேஜ் வந்து ஆல்ரெடி
காட் வந்துட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுபடி தான் நம்ம வாழ்க்கை வந்து இருக்கும் தவிர, ஆனால் வந்து எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.